We are going to, before we start praying for the service, we're going to meditate Psalms 33, the first 5 verses, and then pray for the service. சங்கீதம் 33 முதல் 5 வசனங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் கலிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாக வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். And in English it says, be glad in the Lord, O doers of righteousness, for the praise is beautiful for the upright. Give praise to the Lord on the chorded instrument. Make melody to him with instruments of music. Make a new song to him, playing expertly with loud noise. For the word of the Lord is upright, and all his works are certain. His delight is in the righteousness and the wisdom. The earth is full of the mercy of the Lord. Amen. The earth is full of the mercy of the Lord. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். நாங்கள் எழுந்திருந்து இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த கென்டன் பிரதேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit Kenton area into God's hand. இந்த பிரதேசத்திலும் இன்னும் எத்தனையோ பேர் இருளில் மூழ்கி இருக்கிறார்கள். lot of people are still living in the darkness. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுத்தோம். Let us all pray for those the people, so let them know the truth and the truth shall set them free. Oh hallelujah. ஆம் கர்த்தாவே, இந்த கென்டன் பிரதேச பகுதிக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இந்த பிரதேசத்திலும் கர்த்தாவே ஒரு வெளிச்சமாய் நீங்கள் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே இருளிலே இருக்கிற பலரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் எங்களைப் போல கர்த்தாவே வெளிச்சத்தை கண்டு கர்த்தாவே அதை பின்பற்ற நீங்கள் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை ருசித்து பார்ப்பது போல கர்த்தாவே அவர்களும் உம்மை ருசித்து பார்க்க நீங்கள் கிருபை அளிங்கள். Yes Lord, we commit all those who are in darkness in Kenton area, as we have tasted and seen you Father, let them also taste and see that the Lord is good, oh Father. Lord, help them to see the light, oh Father. You have kept us as light in this area, Lord. Thank you for this wonderful privilege. Let us be the guiding light for many people in this area, so they see you in us, oh Father. Let our lives reflect us, Father. ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை உம்மை பிரதிபலிப்பதன் மூலம் கர்த்தாவே அவர்களும் வெளிச்சத்தை கண்டு கர்த்தாவே அந்த வெளிச்சத்தை நாடி ஏந்தி சுமக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் Lord. We commit everything into your mighty hands. Be with each and every one. In the name of Jesus Christ we ask and pray. Amen. 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 இந்த வேளையிலும் நாங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது துதி ஆராதனை ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். மகள் டெபோராவை பரிசுத்த கரத்தில் ஒப்படைப்போம். அதோட எல்லா choir டீமை, musicians, technicians teams எல்லோரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit for the word of praise of God. We'll commit Deborah into God's hands. We ask that the choristers be taken care of and everyone be guided in the name of Jesus. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே துதி ஆராதனை பாதிக்காக முடம் வருகிறோம் கர்த்தாவே. துதியுங்கள் கர்த்தரை, துதியுங்கள் அவர் நாமம் கீர்த்தனை பண்ணுங்கள் என்று சொன்னதன் பிரகாரம் கர்த்தாவே, let us exalt the name of God our Father through the praise and worship of Father. Let him be delighted in the praise and worship. ஆம் கர்த்தாவே, நீர் இந்த துதி ஆராதனையில் மகிழ்ச்சியாயும் பிரீதியாயும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் காரியங்களை செய்ய நீங்கள் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. குறிப்பாக மகள் டெபோராவை ஒப்புக் கொடுக்கிறேன், choir டீமை ஒப்புக் கொடுக்கிறேன், மியூசிஷியன்ஸை ஒப்புக் கொடுக்கிறேன், டெக்னிக்கல் டீம்ஸை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிலுவை நிலையில் நீங்கள் அவர்களை மறைத்து கர்த்தாவே நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Let us be asked that you take control of Deborah and the choristers of Father, the musicians, the technical team of Father. Be with each one of them, of Father. Anoint them with your blessing, of Father. Shower them with your blessing. Be with them, guide them and protect them. Show them the right paths, of Father. Be with them, help them to understand what they are doing. The Most High, praise and worship, Father, for you, Father. We ask that you be delighted in them, O Father. In the name of Jesus we ask and pray. Amen. Amen. அடுத்ததாக வார்த்தை என்ற மன்னாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தை என்ற மன்னா எங்கள் ஒவ்வொருவரும் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் செவிகளையும் இருதயங்களையும் திறந்து கொடுத்து அதை நல்ல நிலத்தில் போட்ட விதைகள் போல கர்த்தாவே பன்மடங்காய் பெருகும்படியாக ஜெபிப்போம். அதே போல வார்த்தையை கொடுக்கிற தாசனையும் ஒப்புக் கொடுப்போம், மொழிபெயர்காலரையும் ஒப்புக் கொடுப்போம். தேவன் கூட இருந்து சிலுவை நிழலில் மறைத்து அவர் வழிபடும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். Let us pray for the word of
of God or the word comes at the right time, at the right people will listen to those words. Lord, open our hearts and ears so that we can understand that, and we commit the servant of God who is giving the word of God. Yes, Lord. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, வார்த்தை என்ற மன்னாவுக்காக வருகிறேன் கர்த்தாவே. எத்தனை அற்புதமும் இன்பமுமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் வழங்குகிறீர், எங்களை போஷிக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். அந்த வார்த்தைகள் கர்த்தாவே பரத்திலிருந்து புறப்பட்டு கர்த்தாவே அபரீதமாக இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே, எங்கள் இருதயங்களையும் செவிகளையும் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில் நாங்கள் தொடர்ந்தும் தியானித்து அவற்றை நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள் போல கர்த்தாவே பன்மடங்காக பெருக்கி எங்களுக்கு ஆசீர்வாதமாக, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், எங்களை பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறட்டும் கர்த்தாவே. வார்த்தையை கொடுக்கிற தாசனையும் மொழிபெயர்ப்பாளரையும் ஒரு பரிசுத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. கூட இருந்து வார்த்தையின் வல்லமையினால் அவங்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிலுவை நிழலில் இருந்து மறைத்து நீர் வழிபடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சரியான முறையில் நேர்த்தியும் கிரமமாக செய்து முடிக்க நீங்க கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Lord, thank you for that wonderful word of God you have in store for us, oh Father. Lord, you provide the right manna at the right time, oh Father. We thank you abundantly for that, oh Father. Lord, as we ask that the word let us open our ears and hearts to the word, oh Father. Let those words come and cultivate our minds, oh Father. Let us hold on to those words, meditate those words, oh Father, apply them into our life so that we be a blessing to many and many people around us, oh Father. We commit the servant of God who is delivering the word of God and the translator into your mighty hand. We ask that you cover them in your cross and you be revealed through them, oh Father. Give them the anointing of words, oh Father. The mighty words come flowingly in their mouth, oh Father. Be with them, guide them and protect them. In the name of Jesus Christ we ask and pray. Amen. Amen. அடுத்ததாக ஆராதனைக்கு வந்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit all those who are coming. We ask that every barrier be removed in the name of Jesus. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தும்படியாக அவர்களை நேரத்துக்கு அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். Yes Lord, we commit all those who are on the way. வந்து கொண்டிருப்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் வரும் வழியில் கர்த்தாவே என்னென்ன தடைகள் இருக்கோ அவற்றை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்களே பொறுப்படுங்க, நேரத்துக்கு வந்து சேர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we ask that you bring all those who are on the way in the right time, oh Father. Whatever the barriers may be in their path, we rebuke them in the name of Jesus, oh Lord. You bring them on time and to glorify your name, oh Father. Thank you, Jesus. இறுதியாக நாங்கள் ஊழியங்கள் செய்வர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சிறு பெரு ஊழியம் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் தேவனுக்காக தேவனுடைய சந்நிதியில் செய்யும் ஊழியங்கள், அவற்றை தேவன் பார்த்து ஏற்ற நேரத்தில் அவற்றுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். Let us pray for all those who are doing ministries, whether it's small or big. Let the appropriate blessing come to them at the right time. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த ஊழியங்களை செய்பவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். முதலாவது உமக்கு ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தி இந்த இடத்தில் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. Lord, thank you for that wonderful privilege and qualification. You made us worthy of your ministry and placed us here, Father. அவர்கள் ஏற்ற விதத்தில் அந்த ஊழியங்களை செய்ய நீங்களே பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we ask that you give them the strength and the might, do the ministry the way that you have intended them to do, oh Father. சரியான முறையில் செய்ய ஞானத்தை கொடுங்க ராஜா. தடைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறம் whatever the barriers may be, we rebuke and remove them in the name of Jesus. அவற்றின் மூலமாய் நீங்கள் ஒருவரே உமது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ராஜா. Through the ministries that your name alone be glorified, oh Father. In the name of Jesus Christ we ask and pray. இறுதியாக இந்த ஆராதனையை முற்றுமுழுதுமாய் தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம். தேவநாமம் மகிமைப்படட்டும். தேவனை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம், கம்பீரித்து பாடுவோம், கைதட்டுவோம், ஆர்ப்பரிப்போம். Let us all commit this service into God's hand. We ask that we rejoice and praise God effectively. Yes Lord, ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த ஆராதனையை மீண்டுமாய் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது பிரசன்னத்தினால் மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we ask that you take control of this service, oh Lord. Let your presence fill us abundantly, Father. இந்த ஆராதனை மூலமாய் உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. வந்தது நல்லது என்ற சொல்லவேத்தில் யார் யார் என்னென்ன கட்டுக்கள், வேதனைகள், சுகவீனங்கள், துக்கங்கள் எதோடு வருகிறார்களோ அவை யாவும் இயேசுவின் நாமத்தினால் இன்று நிறைவேறட்டும் கர்த்தாவே. அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏற்ற வேளைகளில் அவர்கள் நிறைவேற்று. Lord, whatever they come with their sickness, oh Father, their worries, their troubles, Lord, we ask that they go back blessed in the name of Jesus Christ without any burden, oh Father. எந்த ஒரு பருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் எல்லோரும் நுகம் இலகுவாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. You ask that the yoke be easy on them, oh Father. In the mighty name and the matchless name of Jesus.
ஒப்பிட முடியாத மிக வல்லமையான நாமமான இயேசு கிறிஸ்துவின் மகா நாமத்தினால் நாங்கள் கேட்டு நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, everyone. How many of you are happy today? Amen. How many of you gone to Tesco's in the last week? எத்தனை பேர் டெஸ்கோவுக்கு போயிருக்கீங்க இந்த கிழமையில? அங்கால போனால் பூக்கள் எல்லாம் தெரியுது, சாக்லேட் தெரியுது. நாங்கள் அன்பு காட்டுறதுண்டா நாங்கள் மனுஷராக நாங்கள் என்ன செய்கிறோம்? பூக்களை கொடுக்குறோம், சாக்லேட்டு கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, if we read in Matthew chapter 22, I'm just going to pull it up. ஒரு பரிசேயர் ஒன்று கேட்கிறார், எது பிரதான what's the greatest commandment? He asks Jesus, Lord, what is the greatest commandment in the Bible? And what does Jesus say? Jesus says, let's see, let me pull it up. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. Amen. So it says, love the Lord God with all your heart, with all your mind, with all your soul. So we can't necessarily give God flowers. We can't give God chocolates. But what does God ask of us? நாங்கள் பொருட்கள் கொடுக்க இயலாது, சாக்லேட்ஸ் எல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க இயலாது. ஆனால் கர்த்தர் என்ன எங்களிடத்திலிருந்து என்ன கேட்கிறார்? முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அவரை அன்பு செலுத்த காட்டிருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் முதல்ல இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். எங்களை கர்த்தருக்காக we're going to show our love for him today. Amen. How many of you are ready? We're going to pray for a oneness in the spirit, in the heart, in the mind, in the soul, that we may love our God and that we may show our love for him through our praise, through our worship. Amen. இந்த முதல் பாட்டு சொல்லிருக்குது, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் ஆறு நீரே, எங்கள் கர்த்தர் நீரே. Amen. So let's sing this song together. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே சொல்லுவோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. சொல்லுவோம், நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. இயேசுவே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, உம்மோடு நான் நடக்கணுமே. வாஞ்சையோடு சொல்லுவோம், உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, சொல்லுவோம், என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, நீரே பரிசுத்தரா இருக்கிறீங்க இயேசுவே. உண்மையுள்ள தேவன், உங்களோட அன்பு மாறாத அன்பா இருக்கிறதுக்கு நன்றி இயேசுவே. நீரே பரிசுத்தரப்பா, நீரே எங்கள் கண் மேலே எங்கள் கோட்டையை ராஜா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்
வந்திருக்கிறோம் இயேசுவே. Lord, we've come to give you praise. We've come to give you worship, and we thank you, God, for your love is never ending. Your love is everlasting to everlasting. Father, we praise you, Lord, for you are mighty. You're worthy of all worship, worthy of all praise. We give you all the praise and glory today, Father God. We've come with so much thanksgiving in our heart, for you have done so many good things in our lives. நன்றியுள்ள இதயத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் உம்மை துதிக்க இயேசுவே. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. நீரே போதுமானவர் இயேசுவே. நீங்க செய்த நன்மைகளை மறக்காமல் இன்றைக்கு துதிக்க வந்திருக்கிறோம் இயேசுவே. நீரே போதுமானவர் அப்பா. எப்போதும் மாறாத தேவனா இருக்கிறீங்க ராஜா. நீரே வழி சத்தியமும் ஜீவனா இருக்கிறீங்க இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் போதுமானவர் அப்பா. நீர் தேவனாதி கர்த்தாதி தேவனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசுவே. நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறோமே இயேசுவே. நீரே போதுமானவர் அப்பா. We praise and we worship you. We give you all the thanks today, Father. We worship you, God. We praise you, Father, for you are good and you are gracious and your mercy never ends, Father. We glorify your name today. We thank you, Jesus. Amen. Thank you, God. நன்றி பலி பெருங்கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பெருங்கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி
ரத்தத்தால் எங்களோட பாவம் எல்லாமே கழுவிருக்கிறார். ஆமென். எவ்வளோ பேர் நன்றியுள்ள இதயத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. Amen. Lord, we praise you, God, for you have forgiven us of all our sins. You've washed us and you've covered us in your blood. For this we praise you, God. We give you all the glory. We give you all the worship, Father God, for you are good. You're mighty to be praised. You're worthy of worship, worthy of adoration, Father God. Thank you for you have redeemed us, O Lord. Through the price that you paid, Father, you have redeemed us, Father. You've made us a new man, a new woman, Father. For this we praise you, Lord. எங்களை புதிய மனுஷனா எங்களை மாற்றிறதுக்கு நன்றி ராஜா. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவினீரதுக்கு நன்றி ராஜா. Thank you, God, for you are good and you've made us new, Father God. We worship you. Thank you for the gift of salvation that you've given us, Father. நீங்க தந்த ரட்சிப்புக்காக நன்றி இயேசுவே. We thank you, God. Today we're going to say, Lord, I'm trading my sorrows. I'm trading my shame. I'm laying them down for the joy of the Lord. Amen. எங்கள் குறைகள் எல்லாம் எல்லா பாவங்கள் எல்லாம் நாங்க இயேசுவின் காலில் விழுந்து ஒப்புக்கொடுக்கிறோம். We're trading them for the joy of the Lord. Amen. How many of you are ready to trade our sorrows and trade our shame, all our sins, all our worries and anxieties? We can lay them at his feet and he will take care of it all. Amen. Amen. So let's sing this song together. Should we clap our hands? Trading
thank you for our God is alive today, amen. How many of you are happy today? We serve a living God, amen. We serve a God who lives through the ages, Father. We praise you, God. நீர் உயிரோடு எழுந்தின தேவன் ராஜ்யம் ஆராதிக்கிறோம் இயேசுவே. We praise you for you are alive. You are the same yesterday, today and forever, and you are constant, Father. For this we praise you. எங்களுக்கு முன்பாக செல்ற தேவனா இருக்கிறீங்க. எங்க போனாலும் எங்களுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி பிதாவே. We thank you, God, for you never leave our side. You never forsake us, Father, and you are with us wherever we go, Father. For this we praise you, Jesus. Thank you for you are the creator of the heavens and earth. We serve an almighty God. We serve the creator. Amen. We serve a God who created the world, Father. In the உலகத்தை நீரே சிருஷ்டித்தீரே அதுக்கு நன்றி ராஜா. Thank you for the privilege we have to worship you, to praise you today, Father. We glorify your name today. Thank you, Jesus. We worship you, Father. பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே,
God, for you are worthy, Lord. We give all our worship to you, Father. Thank you for you are God who sees us. You are Adonai, Abba, Father, El Shaddai, God who is with us. We praise you. You are Emmanuel. We worship you, God, for you never change, Father. Thank you, God, for you are mighty to be worshipped. You are mighty to be praised. We glorify your name today, Father God. We thank you, God, for you are God who is our banner, God who is our light. அங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, அதுக்கு நன்றி கர்த்தாவே. நீரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் இயேசுவே. We thank you, God, for you are worthy of worship, worthy of praise, worthy of glory, Father. We thank you, God. There's not enough words that we can say to comprehend your glory. There's not enough praise that we can give to fully understand you, Father God. But we come, Lord, and we give you thanks. We give you worship. You are the name above all names. Lord, you are the King of all kings, the Lord of lords. We glorify your name today, Father God. Lord, we seek your face today, Jesus. உம்மை தேடுகிறோம் இந்த நாள்ல ராஜா. நீல சொன்னீங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்க திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீங்க என்று சொன்னீங்க ராஜா. அது போல இயேசு உங்களோட முகத்தை பார்க்கணும் இன்றைக்கு ராஜா. Lord, we have to see your face today, Father God. Lord, we ask that you come into our lives today, come into our hearts, and that you will move mightily, Father God. We worship and we exalt your name, Father God. Lord, even in our darkest moments, in the moments where we fell down, Lord, you saw us. For this we praise you. நாங்கள் கீழே விழுந்தின நேரத்தில் நாங்கள் கத்துற நாமத்தை கூப்பிட்டு அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். Amen. Lord, thank you for you heard our prayers when we were down in the pits, when we were down in the darkness. Lord, your light came and you found us, Father. For this we praise you, Father God. We worship your name today, Jesus. We glorify your name, Father God. துயரத்தில் கூப்பிட்டேன், கவறினேன், அனுகுரை கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அனுகுரை கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீர் பெரியவர் ஆக்கி நீர் உமது காருண்யத்தால். சொல்லுவோம் இன்றைக்கு, குனிந்து
அர்ப்பணிப்போடு சொல்லுவாமே ராஜா, நீங்க தந்தன காரியத்துல நான் பிறகு செய்வேன் ராஜா, நீங்க தந்தன எல்லாத்திலும் இயேசு உம்மை மகிமை செலுத்துவேன் ராஜா. Thank you God for your good Lord, for the light that you've given us. I will continue to make it burn, Father God. Lord, pour your oil in my heart, Father God, that it may burn all the more brighter for your goodness, Father God, for your glory, Father, for you are great and you are mighty, Lord Jesus. Lord, every single thing that you've given to us, Father, help it to reap a crop that we give back to you, Father God. For everything comes from you, Father. We worship you, God, and we praise you, Lord. For you are good and you are gracious, Father. We thank you, God. You are an almighty, powerful, worthy God, worthy of all worship and worthy of all praise, Father. We thank you, God. Amen. The next song says, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஒரு திட்டத்தை இயேசு வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? Amen. God has a plan and a purpose for each and every single person today. So today we're going to submit ourselves to His plan, that His plan and His way may be fulfilled in us, Father. Amen. Amen. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்லுவோம், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உலர்ந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயனிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆசையாய் உம்மை தொடர்ந்து பின்தொடர்கிறோம் ராஜா. Heavenly Father, we come with you and follow you with a desire. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். From the bottom of our hearts we exalt. எங்கள் துதி ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for your presence was amongst us. இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் And we ஜெபிக்கிறோம். ask that your word intercedes with your children. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒரு விசேஷமாக
வாலிப பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். We come before you today especially for the youths of this world. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask that you mold them and use them as a vessel. கர்த்தராம் இந்த விசேஷமா இந்த இங்கிலாந்து தேசத்திலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். Especially the children in this country in England, we ask that your blood covers them. கர்த்தாவே இந்த நாளிலே எத்தனையோ பேர்கள் கத்தியினாலே கொல்லப்படுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் பாடசாலைகளிலே பயத்தோடு இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இப்படிப்பட்ட செயல்கள் வருகிற நாட்களிலே இடம்பெறாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். With all the stabbings and the crimes that we hear about, we ask that you demolish the works of Satan, Father. உம்முடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And may your word be poured into their hearts. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? தேவரீர் உம்முடைய வார்த்தையை இருதயத்திலே காத்துக்கொள்ளுத நிமித்தமாய். By your word alone is a young man able to cleanse his ways. இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask Holy Spirit that you continue to lead. சிறுவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless the children church. அவர்களும் சிறு வயதிலே இருந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. Help them to live every single day according to your word. இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. Let these be a children of light in this evil world. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the precious name of our Lord Jesus Christ we pray and ask. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to God. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். ஆராதனை முடிந்த பின்பு அவர்களை மீண்டுமாய் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may now go to your Sunday school classes. Praise be to God. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again in the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome and greet every single one of you. மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே மீண்டுமாய் உங்களை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். It's a great delight to see every one of you on this Sunday morning. கடந்த வாரம் முழுவதிலுமாக கர்த்தர் எங்களை காத்து வழிநடத்தி வந்து இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். God has protected us, guarded us and led us here into another ஆகவே week. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். And we've come and gathered here as children of ஆகவே His. தான் நாங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறது. That is why Pastor always says, do not leave the gathering of the church. சபைக்கு வருகிற பொழுதுதான் தேவன் நம்மை வழிநடத்துகிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகின்றார். Because that is when you can see God guiding you, holding you by your right hand. அது மாத்திரமில்லை, எங்களுடைய சபையின் குடும்பத்தோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகின்றோம். Not only that, but we have our fellowship with our family as சபையின் a church. குடும்பத்தோடு நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம். We're able to love, we show the love. ஆகவே கர்த்தர் நல்லவர், அதன்படியாத்தான் கர்த்தர் இந்த நாளிலே இன்னும் உங்களையும் இந்த இடத்திலே கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார். And because God is good, He has called every one of us here in this Praise place. the Lord. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. Amen. ஏற்கனவே நாங்கள் பார்த்து வருகிற வேத பகுதியிலே இருந்துதான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் செவிசாய்க்க We're போகின்றோம். going to continue the sermon from where we left off last time. இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் கேட்ட அந்த தலைப்பின் கீழாகத்தான் இன்றைய நாளிலே தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். And we're going to meditate on the word of God right from where we started on the New Year's Eve service. கர்த்தருடைய உள்ளத்திலே போட்ட காரியம் இந்த வருடத்திலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே நாங்கள் பார்த்தோம். நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். I will build you up and you shall be built was the verse. இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். I will build you and you shall be built. God is saying இப்பொழுது to நாங்கள் you. 1.5 மாதம் முடிந்து நாங்கள் நிற்கின்றோம். 1.5 months of the year has சில gone. நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தேவன் உங்களை கட்டி வருகிறதை பார்த்திருப்பீர்கள். And you might be able to see in your life the places where God is building you. தேவன் எப்படியாக கட்டுவாராம்? How does God build? நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் நம்மை கட்டுவிப்பார். In a spiritual way, உலக பிரகாரமான ரீதியிலும் தேவன் நம்மை கட்டுவிப்பார். also in a worldly way. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை, We need the worldly blessing, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை. we need the spiritual blessing. இவைகள் ரெண்டையும் கட்டுவிக்கிறது தேவன் ஒருவர்தான்.
only God alone is able to build both up. ஆகவேதான் இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன? நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். That is why we saw the promised verse being given. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை பார்த்து வரலாம். And we can see that in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி வருகிறதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். And you can see God building us up in சில our life. நேரங்களிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இன்னுமாய் நீங்கள் கட்டப்படுகிறதை காணாது இருக்கலாம். And you might not, some of you might not be able to see it. ஆனால் தொடர்ந்து நாங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். But we should continue to have கர்த்தருடைய faith. வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். We need to have faith in the word of கர்த்தர் God. நம்மை கட்டுவார் என்பதை அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க We வேண்டும். need to believe that God can build us. ஆகவேதான் அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். That is why under this heading we are meditating. கர்த்தர் நம்மை கட்ட வேண்டும் என்றால், And if God should build you, இன்றைக்கு நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். the first thing, what should we do? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக. With all your heart and your soul and your mind, you need to worship God. இன்றைக்கு மகள் டெபோராவும் அந்த வார்த்தையை தான் எடுத்தார்கள் ஆரம்பத்திலே. And that's what Deborah said at the beginning too. அப்ப அன்பு என்று நாங்கள் பார்க்கின்றோம். So we see about love. நேற்றைய தினத்திலே உங்களில் எத்தனை பேர் நீங்கள் வேலண்டைன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணீர்களோ எனக்கு தெரியாது. I don't know how many of you celebrated Valentine's Day yesterday. ஆனால் உண்மையான அன்பை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். But true love comes from God. அவருடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்கின்ற பொழுது அதுக்கு இணையாக வேறொரு அன்புமே இல்லை. When you've tasted and seen the love of God, there is nothing else equal. ஆகவேதான் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நாங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். All your heart, your soul and your mind, you need to give worship and love to God. அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மை கட்டுவதற்கும், So in order to God for build us, நாங்கள் கட்டப்படுவதற்கும், for us to be built, நம்முடைய முழு இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். with our whole heart we need to love God. எப்படியாக நாங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூற முடியும்? And how can we do that? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். By giving up your time for God, அவருடைய ஊழியங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். by surrendering to His ministry, அவர் சபையாய் கூடி வருகிற காரியங்களிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும். by participating in the ministry, நம்முடைய எல்லா காரியங்களிலும் விட முதலாவது கர்த்தருக்கு நாங்கள் கனம் கொடுக்க வேண்டும். by giving priority to God. அதுதான் கர்த்தரிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துகின்றது. That is what it means to love அதே God. போல இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. And that is the second commandment, love your neighbor as yourself. இவைகளை நாம் செய்கின்ற பொழுதுதான் தேவன் நம்மை கட்டுவிப்பார், நாங்கள் கட்டப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். When we do these commandments, then you can be built up in God. அப்ப இவைகளை நாங்கள் படிப்படியாக செய்து வருகின்ற பொழுது, When we do these things, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். there will be some things you need to do in your spiritual life. முதலாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம், The first thing, எங்களை முழுமையாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க to வேண்டும். completely surrender yourself to the will of God. இப்ப நீங்கள் சொல்லலாம், நான் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று, You might say, I already love God. என்னுடைய சகோதரனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். I love my brothers and sisters. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் நம்மை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். But we need to completely surrender to His will. இரண்டாவது காரியம் நாங்கள் பார்த்தோம், ஏற்கனவே இதை நான் சொல்லி இருக்கின்றேன், மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி இன்றைய நாளிலே மிகுதியான காரியங்களை நாங்கள் பார்ப்போம். The second thing, which I've already talked about, நம்முடைய அடித்தளம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உறுதியாய் இருக்க வேண்டும். our foundation needs to be laid strong. அப்பொழுதுதான் தேவன் நம்மை கட்ட முடியும். Then God can build us. அப்ப நாங்கள் அப்படியும் இப்படியும் என்று தளம்பிக் கொண்டு இருந்தால் தேவனுக்கு நம்மை கட்டுவதற்கு கடினமாய் இருக்கும். But if you are wavering here and there, God is not able to build you up exactly in the same way. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், You might say, I love God though. ஆண்டவருக்கு எல்லாமே செய்கிறேன், I do everything for Him. ஆண்டவருக்கு நான் காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிறேன். I am giving my tithes and offerings. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய அடித்தளம் எவ்வளவுக்கு உறுதியாய் இருக்கிறது? But in your spiritual life, how strong is your இன்றைக்கு foundation? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிற பொழுது அடித்தளமே தளர்ந்து போகிறது. When you have a testing time in your இன்றைக்கு அந்த life, அடித்தளத்தை நாங்கள் உறுதியாய் கட்ட வேண்டும். we need to make sure our foundation is அப்பொழுதுதான் strong. தேவன் கட்டுவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Then you can see God building you. நாங்கள் கட்டப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். You can see yourself being built. அப்ப இரண்டாவது காரியம், நம்முடைய அடித்தளம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். So the second thing was your foundation needs to be strong.
மூன்றாவது காரியம், Third thing, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். we need to obey to his words. இன்றைக்கு நாம் எல்லாரும் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆவலாய் இருக்கின்றோம். We're all eagerly waiting to be built up. ஆனால் தேவன் சொல்லுவதை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். But we also need to be people who obeyed when he speaks. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கின்ற பொழுது தேவன் நம்மை கட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Therefore, when you obey to the words that he speaks to you, you can see yourself being built. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். Also another thing, தேவன் சரியான நேரத்திலே அவர் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். we need to be patient because God will work at the right time. இன்றைக்கு தேவன் நம்மை கட்ட வேண்டும் என்றால், If you want God to build you, அவருடைய வேலைக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். patiently we need to wait for his timing. சரியான நேரத்திலே சரியான வேளையிலே கர்த்தர் நம்மை கட்டுவிப்பார். At the exact right time God will build அப்ப you. அந்த நேரத்துக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். So with patience we need to wait. அடுத்த ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். And the next thing that we saw, தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். we need to listen to the voice of the Holy Spirit and walk according to him. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். the Holy Spirit has been given to you. அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் தேவன் என்ன செய்வாராம், நம்மை தொடர்ந்து கட்டுவதற்கு அவர் எங்களை கட்டுவதற்கு அவர் எங்களோடு கூட இருப்பார். He will only be with us to build us up when we are able to listen and obey to his words. அப்ப நாங்கள் பூரண அன்புள்ளவர்களாய் தேவனோடு கூட இருக்கின்ற பொழுது, and when we are fully in love and connected to God, சகோதரிகளை நாங்கள் நேசிக்கின்ற பொழுது, when we love one another, நம்முடைய அடித்தளம் உறுதியாய் இருக்கின்ற பொழுது, when our foundation is strong, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் முழுமையாய் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, when we surrender completely to his will, அவருடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது, when we wait for his time, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது, when we obey to his word, கர்த்தர் தொடர்ந்து நம்மை கட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். we will see that God is able to build you. ஏற்கனவே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டி வருகிறதை நான் ஆவிக்குரிய விதத்திலே உணர்கின்றேன். And I am able to see through my spiritual eyes God doing so. நீங்கள் அதை எத்தனை பேர் காண்கிறீர்களோ எனக்கு தெரியாது. I don't know how many of you are ஆனால் ஒரு understanding சிலரை that. தேவன் கட்டி வருகிறதை நான் காணக்கூடியதாக But இருக்கின்றது. I can see God raising and building some நம் of you. ஒவ்வொருவரையும் அவர் கட்டுவிப்பார். And he will build every நான் single உன்னை one of you. கட்டுவிப்பேன் என்றுதான் அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். Because he promised, I will build you. அப்ப நீ நிச்சயம் நாம் ஒவ்வொருவரையும் அவர் கட்டுவார். Then surely he நீ will build every single கட்டப்படுவாய். one. You shall அதை be நாங்கள் built. விசுவாசிக்க We வேண்டும். need to believe. அதை நாங்கள் நம்ப வேண்டும். We need to believe. அப்பொழுது தேவன் நம்மை கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Then you will be able to see with your eyes God building இன்றைக்கு you. நாங்கள் பார்க்கின்றோம் தேவன் நம்மை கட்டுவதற்கு And today we're going to see ஒரு நன்றியுள்ள இருதயம் காணப்பட வேண்டும். we need a grateful heart. இன்றைக்கு தேவன் நாம் ஒவ்வொருவரையும் கட்ட விரும்புகின்றார். God wants to build every single one of you. நாங்கள் கட்டுவதை அவர் பார்க்க விரும்புகின்றார். He wants to see that. ஆகவே இன்றைக்கு நன்றியுள்ள ஒரு இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக காணப்பட வேண்டும். Therefore we need a grateful heart. அதனுடைய தலைப்பிலே தான் நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். And under that heading we're going to meditate the word of God today. இதற்கு ஆதாரமாக என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 13வது அதிகாரம் 22வது வசனம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான வசனம். ஆனால் ஆவியானவர் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். And let's turn our Bibles to the book of Acts chapter 13 verse 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். After removing Saul, he made David their king. God testified concerning him, I have found David, son of Jesse, a man after my own heart. He will do everything I want him to do.
அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து தெரியும். all of you know about the life of David. எப்படியாக தாவீதை குறித்து தேவன் அங்கே சாட்சி பகிர்கிறார். How you can see God testifying about him. எப்படியாக தாவீதை தேவன் கட்டி வந்தார். How God built David. ஒரு ஆடு மேய்த்த ஒரு நபரை எப்படியாக தேவன் அரசனாக்கினார். A young shepherd boy who was made into a king. எப்படியாக தேவன் அவனை கட்டுவித்தார். How God raised him. எப்படியாக அவன் கட்டப்பட்டான். And how he was built. நாங்கள் எல்லாருமே நமக்கு தெரியும். All of you know. கடந்த வாரத்திலும் சகோதரன் மனாசி அவர்கள் இந்த காரியத்தை குறித்து சொன்னார்கள். And we talked about it in our sermon last week. அப்ப எப்படிப்பட்டு இருந்த ஒருவனை எப்படியாக தேவன் கட்டுவித்து எப்படியாக உன்னதத்திலே கர்த்தர் வைத்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவனை குறித்தும் தேவன் என்ன செய்கிறார்? சாட்சியும் பகிர்கிறார். Not only the way that God built him up, but God himself testifies about David. நன்றியுள்ள ஒரு இருதயம் காணப்பட வேண்டும். We need a grateful heart. இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் கட்ட விரும்புகிறார் என்றால் நமக்குள்ளாக நன்றியுள்ள இருதயம் காணப்பட வேண்டும் எப்பொழுதும். We need a grateful heart in our lives. எனக்கு ஏற்றவனாக கண்டேன். A man after my own heart. பின்பு பாருங்கள், தேவன் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி So he என்ன removes செய்கிறார்? Saul. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். He makes David their king. அப்ப இன்றைக்கு தேவன் ஒருவரை தள்ளி ஒருவரை ராஜாவாக்க முடியும் தேவனாலே. God is able to remove somebody and make someone else come into that position. தேவன் அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். That is what God is doing. இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பொழுது When you do the will of God, தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். God is a God who will exalt you. அப்ப நாங்கள் கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்கின்ற பொழுது Truthfully and earnestly, when you do the work தேவன் of நம்மை God, கட்டுவிப்பார். God will build நாங்கள் you. கட்டப்படுவதை பார்ப்போம். You will see yourself being built. ஆனால் இன்றைக்கு சவுலானவரோ அங்கே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? அவனை தள்ளி தாவீதை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகின்றார். But because Saul was doing the work of Satan in that place, he was being removed and David was being replaced. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். A man after my own heart. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். you and I, we need to receive that testimony, a man after my own heart. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். A man and people of his own நம்முடைய heart. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். That's the kind of spiritual life we அப்ப need. எவ்வளவு நாங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் காணப்பட முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்மை நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And the more we can be seen like that man, the more we need to obey and listen to his word. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் அவர் கொடுத்தார். And God testifies, he will do everything I want him to do. இன்னைக்கு யாருக்கு சித்தமானவைகளை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார்? Why has God called you and to do whose will? யாருக்கு சித்தமானதை செய்ய தேவன் நம்மை ஊழியர்களாக ஏற்படுத்தி இருக்கின்றார்? Whose will, according to whose will have you been created to யாருடைய do? சித்தம் செய்வதற்காக தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாக இந்த சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். And why has God kept you and cleansed you by his blood? அவருடைய சித்தம் செய்வதற்கு. To do his will. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது தேவன் தொடர்ந்து நம்மை படிப்படியாக கட்டி வருவார். when we do his will, he will build you up step by step. ஒரு கட்டிடம் கட்டப்படுவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுகிறது? How many days does a building need to be ஆவிக்குரிய built? வாழ்க்கையும் அப்படித்தான். In the same way, your spiritual life. அப்படியாய் நாங்கள் கட்டப்பட்டு வர வேண்டும். And that is how we should be built. நாங்கள் திருப்தி அடைந்த நிலைக்கு வந்து விடக்கூடாது. We should not come to a saturation point. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். But in our spiritual life, we need to continue to grow. இன்றைக்கு திருப்தி அடைந்து விட்டால் அங்கே வீழ்ச்சி தான் உடனே.
Once you're satisfied and saturated, then you'll come right down. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். So every day you need to have a desire. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். Every day you need to look up to God. ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். God, I want to do your will. அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். Give me a heart of that kind. நன்றியுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். A grateful heart. எத்தனை ஆபத்துகளிலே இருந்து என்னை மீட்டெடுத்தீர். From how many dangers you have saved me. எத்தனை ஆண்டவரே யுத்தங்கள் மத்தியிலே என்னை பிரித்தெடுத்தீர். From how many battles you have removed me from. எத்தனை வேதனைகளின் மத்தியிலே என்னை நீர் ஆண்டவரே அழைத்து வந்திருந்தீர். From how much sorrow you have saved me. அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் தொடர்ந்து காணப்படுகின்ற பொழுது தேவன் நம்மை கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, And when we have that grateful heart to thank God, then you will see God building you up. எல்லாமே நம்முடைய இருதயத்திலே தான் இருக்கின்றது. Everything springs from our heart. இந்த இருதயத்திலே இருந்த இருதயத்தின் வாய் நினைவினாலே இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று நாங்கள் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். And with the fullness of your heart the mouth speaks, the அப்ப word இருதயம் says. நன்றியுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். So you need to have a heart that is grateful. கர்த்தர் நம்மை கட்டுவதற்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். In order for God to build us, we need to have a grateful அப்படிப்பட்ட heart. இருதயம் உள்ளவர்களை தான் தேவன் கட்ட முடியும். That is when God is able to build. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை தான் தேவன் பார்த்து இவன் என்னுடையவன் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். And that's the kind of people he is looking to testify, to say he is a man after my own heart. இந்த கிரமமான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of God, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கர்த்தர் விரும்புகின்றார். God wants us to be a man, a woman after his own தொடர்ந்து heart. நாங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். So let us move forward knowing that we can be a man and a woman after his own heart. இன்றைக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் என்று கேட்டால் சொல்லுவார்கள், என் இருதயத்தையே நான் கொடுத்து விட்டேன் என்று. When you ask men especially what gift have you given, they'll say I have given my heart. என்னுடைய இருதயத்தையே நான் கொடுத்து விட்டேன், இனி என்ன கொடுக்க இருக்கிறது? I have given myself and my heart, and what else is there to give? அப்படி என்றால் இருதயத்தை கொடுத்து விட்டு பின்பதாக பார்த்தால் அங்கே அடிபடி சண்டை. But after that you'll see the fights continue. உண்மையான இருதயம், A true heart. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of இன்றைக்கு God, பார்க்கிறோம் இந்த இருதயத்திலே இருந்துதான் எல்லாமே வெளிப்படுகிறது. everything is revealed and springs from the heart. இந்த இருதயத்தை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். And we're going to continue looking at the heart. இன்றைக்கு கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஊழியக்காரனாகிய தாவீதை பார்த்து என்னுடைய இருதயத்தை ஏற்றவன் என்று சொல்லுகிறார். And Jesus is testifying here about David. He is a man after my own இன்றைக்கு heart. நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய இருதயத்தை ஏற்றவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்களை கட்டுவார், உங்களை கட்டுவிப்பார், நாங்களும் கட்டப்படுவோம், குடும்பமாய் கட்டப்படுவோம். கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். May God look at us today and give the same testimony that he and she is a man and a woman after my own heart, that we may be continue to grow and build in his kingdom. எரேமியாவிலே நாங்கள் வாசிக்கின்றோம். தயவு செய்து வேதாகமங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 17வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். Jeremiah chapter 17 verse 9 and 10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நிலுங்கள், போஸ்ட் பண்ணுங்க அதுல. எஸ். The heart is deceitful above all things and beyond cure. Who can understand it? என்ன இந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? What is prophet Jeremiah saying here? எல்லாவற்றை பார்க்கிலும், Above all things. அப்ப எல்லாவற்றை பார்க்கிலும் என்னவாம்? இருதயமே திருக்குள்ளதும் கேடுதுள்ளமாய் இருக்கிறது. Above all things the heart is deceitful. அப்ப எல்லாமே நமக்கு இருக்கலாம். You can have everything. ஆனால் அவை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் என்னவாம்? நம்முடைய இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுதுள்ளதுமாய் இருக்கிறது. But above it all the heart is deceitful. யார் அதை அறியத்தக்க முடியும்? And who understands that? இன்றைக்கு எனக்கு உங்களுடைய இருதயங்கள் எனக்கு தெரியாது. I can't see your heart. உங்களுடைய இருதயங்கள் எனக்கு தெரியாது. You can't see mine. இவை எல்லாவற்றையும் அறியக்கூடியவர் யார் ஒருவர்? Who's the one that understands it? வாசிப்போம் 10வது வசனம். Verse 10. கர்த்தராகிய நானே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செயலின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு ஆமென். இருதயத்தை ஆராய்கிறவரும் ஆமென். உள்ளின் திரியங்களை
சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். Hallelujah. I, the Lord, search the heart and examine the mind to reward each person according to their conduct, according to what their deeds deserve. கர்த்தர் ஒருவர்தான் நம்முடைய இருதயத்திலே என்னென்ன இருக்கிறது என்பதை அறிகிறவர் அவர் ஒருவர்தான். The Lord alone is able to search and understand. அப்ப அவன் வழிகளுக்கும் செய்யலின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி, To reward each person according to their conduct. அப்ப எங்களுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கின்றார். So he knows our ways. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை He அறிந்திருக்கின்றார். knows our family life. எங்களுடைய சபை வாழ்க்கையை He knows அறிந்திருக்கின்றார். our church life. அப்ப எங்களுடைய வழிகளை அவர் ஒருவர்தான் He is the அறிந்திருக்கின்றார். only one that knows and searches your ways. அதற்கு பலன்கள் கொடுக்கும்படியாக And to reward that. இந்த எங்களுக்கு ஒரு நாளிலே ஒரு பலன் கிடைக்கும். One day there is a reward. அந்த பலனுக்காக நாங்கள் ஓடுகின்றோம். And therefore we are running towards அப்ப that அந்த reward. பலனை பெறும்படியாகத்தான் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கட்டப்படுகிறோம். And to get that reward alone, we are being built up. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நாட்டப்படுகிறோம். We are being planted. ஆகவே அந்த தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறியவருமாய் இருக்கிறேன். To reward you, he searches the heart and examines the mind. நம்முடைய ஆண்டவர் ஒருவர்தான் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். God alone can search our நாங்கள் hearts. என்ன நினைக்கின்றோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். What we think and what we imagine, he alone knows. அப்ப நாங்கள் கட்டப்படுவதற்கு நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கக்கூடாது. So if we want to be built, then your heart cannot be deceitful. வஞ்சனை உள்ள இருதயமாய் இருக்கக்கூடாது. It should not have any wickedness. பட்சபாதம் பார்க்கிற இருதயமாய் இருக்கக்கூடாது. It should not have partiality. ஒருவருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருக்கு இன்னொரு மாதிரியும் நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. To do one for one person and for another தேவனுடைய differently. இருதயம் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக அவர் நேசிக்கின்றார். The heart of God will see every single person as the எல்லாரும் same. கட்டப்பட வேண்டும் என்று தேவன் நேசிக்கின்றார். He loves so that every single one can be எல்லாரும் built. தன்னை பின்வர வேண்டும் என்று அவர் நேசிக்கின்றார். That everyone should follow him. அப்ப அவருடைய எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் எல்லாருமே நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று. His mind and his thinking is that every single person should be built up. அப்ப நம்முடைய இருதயம் சரியாக இருக்க வேண்டும். So our heart needs to be set நம்முடைய right. இருதயத்திலே இருக்கிற எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். And the thoughts of your heart and your mind need to be கர்த்தர் right. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக For இருக்கின்றார். he is a God who searches the ஆகவே heart. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் நாங்கள் நன்றியுள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும். And most importantly, we need to have a grateful heart. பாருங்கள், எட்வர்ட் ஸ்பென்சர் என்ற ஒரு தேவ மனுஷன், அவர்கள் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அங்கே அவர் உயிர் காக்கும் மீட்பு குழுவிலும் அவர் இருந்தார். So there was a minister or someone who was doing ministry called Edward Spencer, and he was Spencer, yeah. he was called Edward Spencer. அவர் ஒரு வேதாகம கல்லூரி மாணவனாகவும் அதே போல ஒரு லைஃப் கார்டாகவும் அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாராம். He was a Bible college student and also a lifeguard. ஒரு நாள் ஒரு சிறிய கப்பல் அங்கே தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறது. There was a sinking ship. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களை உயிர் காக்கும் மீட்பு படையை அங்கே கூப்பிடுகிறார்கள். And because he was a lifeguard, he was called. அப்ப இந்த எட்வர்ட் என்றவரும் அவர்களோடு சேர்ந்து போகிறார். And this Edward goes with that team. அப்ப ஒவ்வொரு மனிதர்களாக அவர்களை மீட்டெடுத்து கரையிலே கொண்டு வருகிறார்கள். And they are saving every person from that sinking ship. அப்ப இந்த மனிதனும் அந்த குளிர் தண்ணீரிலே அந்த ஒவ்வொரு மனிதரையும் வெளியாலே எடுத்துக்கொண்டு வருகிறார். And this Edward is also saving those people. கிட்டத்தட்ட இவர் 17 பேரை அப்படியே வெளியாலே கொண்டு வந்து அவருடைய உயிர்களை மீட்டெடுக்கின்றார். He has saved almost 17 people. இவர்கள் இப்படியாக இவர் இந்த குளிரிலே இருந்தது நிமித்தமாக இவர் சரீரத்திலே பலவீனமாய் காணப்படுகிறார். And because he was doing this lifeguard job, he was weak in his body. அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகிறார். Admitted to hospital. அங்கே இருந்து அவர் மரித்து போகிறார். And he died. அப்ப இறுதி அங்கே அவருடைய அடக்க ஆராதனை அங்கே இறுதி நடக்க இருக்கின்றது. At the last funeral service. ஆனால் அந்த அடக்க ஆராதனையிலே அந்த 17 பேரும் வரவில்லை. But those 17 people didn't turn up. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். Jesus has given his own life up to save us. எங்கள் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக எங்களை மீட்டெடுத்திருக்கின்றார். Because he loved us, he saved us. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் எவ்வளவுக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். In our Christian life, how grateful, how thankful are we? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் அதை சிந்திக்க வேண்டும். We as Christians need to really understand. நன்மைகள் நாங்கள் புது வருடத்திலே மாத்திரம் சாட்சி
சாட்சி சொல்லுகிறது போதாது. It's not enough just to share your testimony on the New Year's night. ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். But every minute we need to share. எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். How much goodness, how much mercies and blessings He's இன்னைக்கு poured தேவன் out. நம்முடைய இதயத்திலே இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன? What He's expecting from you, ஒரு நன்றியுள்ள இதயம் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். a thankful heart. இன்றைக்கு அவருக்கு பணமோ பொருளோ தேவையில்லை. He's not looking for money or அவர்தான் இந்த things, உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன். because He is the creator of it all. இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்திலே இருந்து ஒரு நன்றியுள்ள இதயத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். He is looking for a grateful heart from His இன்றைக்கு அந்த children. 17 பேரும் அவர்கள் நன்றியுள்ள இதயமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். Those 17 people that were seen as இன்றைக்கு unthankful. கர்த்தர் எனக்காக உங்களுக்காக எவ்வளவு தியாகத்தை செய்து எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். But how much God has sacrificed and poured out blessings into our அப்ப life. எவ்வளவுக்கு நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் காணப்பட வேண்டும். So how much of a thankful heart we should have. அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear child of நாங்கள் God, சிந்தித்து பார்த்து தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க அவர் நம்மை குறித்து சாட்சி பகிர நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் காணப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். let us continue to think and examine and have a grateful heart and continue to do His will. நம்முடைய தேவனும் இதைத்தான் விரும்புகிறார். Because that is what God pleases in you. பாருங்கள், இன்றைக்கு அவர் வாசல்களில் நான் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பேன். I will enter His gates with thanksgiving in my heart and His courts with praise. அப்ப இன்றைக்கு நாங்கள் ஆலயங்களுக்குள்ளே வருகிற பொழுது So when we come into the church, நன்றியுள்ள இதயத்தோடு வர வேண்டும். with a thankful heart we need to கடந்த enter. வாரம் முழுவதிலுமா என்னை பாதுகாத்தாரே. In the last week God has protected me. நான் வாகனத்திலே போகிற பொழுது என்னை பாதுகாத்தாரே. When I was driving He protected நான் me. வேலை செய்கிற பொழுது என்னை பாதுகாத்தாரே. When I was working He protected me. எனக்கு நாளாந்த உணவை கொடுத்தாரே. Every day I am fed. எனக்கு இன்றைக்கு குளிக்க தண்ணீரை கொடுத்திருக்கிறாரே. And to have a shower He has given me the பேருக்கு water. தண்ணீர் இல்லை. So many people are running out of water குளிப்பதற்கு. to even take a நாங்கள் shower. 3 வேளை குளிக்கின்றோம். But we are able to இதெல்லாம் shower. கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள். These are all blessings poured out by அப்ப God. நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் காணப்பட வேண்டும். So we need to have a grateful heart. நன்றியுள்ள இதயத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். And with that heart you need to come to the நன்றியுள்ள presence of God. இதயத்தோடு அவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும். And we need to give praise with a thankful அப்பா, heart. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. Father, what a good God you எத்தனை are. கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. What a merciful God என்று you are. சொல்லி நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். With a thanksgiving heart you need to give praise to God. அப்பொழுது நாங்கள் கட்டப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக Then இருக்கும். you shall be built up. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, அப்படிப்பட்ட நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட we வேண்டும். need to be people who are waking up every day and giving thanks to Him. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. Praise be to God for His love endures forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. For His mercy and His அப்ப love அதை சொல்லி endures சொல்லி forever. நாங்கள் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to people who praise using those words. நாங்கள் எங்களுடைய குறைவுகளை குறித்து நாங்கள் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. We should not be talking about the things where we lack. இன்னைக்கு அநேக வேளையிலே குறைவுகள் தான் நம்முடைய வாயிலே இருந்து வருகிறது. Most of the times we talk about our shortcomings, ஆனால் எத்தனை நல்ல காரியங்களை நாங்கள் விட்டு விடுகின்றோம். but we leave out the good things. இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல இருதயமாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நல்ல காரியங்களை சொல்லி நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people of praise who are talking about the goodness and the mercies of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நான் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். And I give thanks to the Father for all things He has given. பவுலானவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And Paul says, I give thanks and praise for all things. எல்லாவற்றுக்கு என்று சொல்கிற பொழுது அதுக்குள்ள நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. When we say all things, there is good and bad. எல்லாவற்றுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who give praise at all என்னுடைய வாழ்க்கையிலே times. நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதை விட்டுவிடாது தொடர்ந்தும் நன்றியுள்ள இதயத்தோடு அவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Whether it's good or bad or a good time or a bad situation, we need to be people who continuously praise God and give thanks to God. பாருங்கள், நன்றி செலுத்துகிறது ஒரு விசுவாசிக்கு ஒரு முறை காணப்படக்கூடாது. There should be no murmuring when the time of giving thanks for a believer. நன்றி செலுத்துவது நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர்ந்தும்
காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. To give thanks for a Christian in our life, it should be continuous. நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு அங்கமாக காணப்பட வேண்டும். It should be a daily aspect of our life. எப்பொழுதும் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Continuously being grateful. காலையில் எழுந்த நன்றி டாடி. As soon as you wake up, oh, thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you. காலை காண செய்தீங்களே. To give me another day. Thank you. படுக்கிற பொழுது எத்தனை பேர் படுக்கையிலே அப்படியே போய்விட்டார்கள். How many people fall asleep in their beds and the next day they don't see? நாங்கள் ஒவ்வொரு நாள் காணுதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. Every day that we wake up and breathe is a gift. அப்படிப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who give thanks to God. எப்பொழுதும் நாங்கள் எல்லா நேரங்களிலும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். At all times we need to identify ourselves as a thankful person. இன்றைக்கு நன்றி உணர்வை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். We need to think and understand why God wants you to be a thankful person. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? What's the importance of ஏன் it? தேவன் நம்மிடத்தில் இருந்து நன்றியுள்ள இதயத்தை எதிர்பார்க்கின்றார்? Why is God expecting it from you? அதற்கு பதில் சங்கீதம் 50:23 வாசிப்போம். Psalms 50 verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். Those who sacrifice thanks offering honor me, and to the blameless I will show my salvation. ஏன் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும்? Why we should give thanks? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். Because those who give thanks offerings இன்னைக்கு honors நன்றி him. செலுத்துவது நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றோம். It is to honor God. ஆகவே தான் நாங்கள் சாட்சி சொல்லுகிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தி நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். That is why when we share testimony, it is to honor God, மனிதர்களை மகிமைப்படுத்துகிறது அல்ல. not to glorify man. கர்த்தர் ஒருவர் தான் அதற்கு பாத்திரர். God alone is worthy of it. அப்ப ஏன் நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்? So why with a thankful heart you need to honor இன்றைக்கு God? நாங்கள் நம்முடைய சாட்சியில் கர்த்தர் தான் நம்மை இந்த இடத்திலே ஜீவனோடு வைத்திருக்கின்றார். God has kept us alive in this place. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சித்தத்திலே எப்பொழுதும் நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே காணப்பட வேண்டும். So in our life we need to be people who continuously give glory to என்னுடைய God. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, In my life, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, in my family நம்முடைய life, சபையின் வாழ்க்கையிலும் சரி, in church life, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். we need to be people who honor God, மனிதர்களை மகிமைப்படுத்துகிறது அல்ல. not honor people. இன்றைக்கு மனிதர்களை கனப்படுத்துகிற பொழுது அங்கே கனவீனம் வந்துவிடும். When you honor கனம் people, வந்துவிடும். you are dishonoring. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். But we need to give glory அவர் to ஒருவர் God, தான். Him அப்ப alone. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். That is the kind of heart we need. அப்பொழுதுதான் தேவன் நம்மை கட்ட முடியும். Then God is able to build you. இன்றைக்கு எல்லா காரியங்களிலும் அவர்தான் நமக்கு வழியை திறக்கின்றவர். In all things, He is the one who is opening ways for us. அப்ப அவரை நாங்கள் மகிமை செலுத்துகிற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கின்றார். When we give honor to Him, He will reveal Himself to us. இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எல்லா நேரங்களிலும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்பதாக வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். I'd like to tell you 3 points why you should be grateful. 3 காரியங்களும் சொல்ல முடியுமோ தெரியாது, சொல்லக்கூடியதை நான் சொல்லுகின்றேன். I don't know if I'll have enough time to share the 3, but we'll do what we can. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் அங்கே நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு 3 காரியங்களை உங்கள் முன்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 3 reasons why a Christian, a believer, should be grateful. நன்றியற்ற இருதயத்தின் ஆபத்துக்கள். The unthankful heart, the dangers of an unthankful heart. இன்றைக்கு நன்றியற்ற இருதயமாய் இருப்போமானால் அதன் நிமித்தமாக என்ன ஆபத்து ஏற்படும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க போகின்றோம். The dangers of an ungrateful heart we're going to see. இன்றைக்கு தேவன் நன்றியுள்ள இருதயத்தை பார்க்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம் வேத ஆதாரங்களின் ஊடாக. And we saw all the verses that you as a foundation that God is looking for a grateful heart. அப்ப நன்றியற்ற இருதயத்தோடு நாங்கள் இருப்போமானால் என்ன ஆபத்துகள் நமக்கு ஏற்படும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியத்தை இந்த நாளிலே உங்கள் முன்பதாக நான் வைக்க பிரியப்படுகின்றேன். There are many dangers, but if you still don't have a grateful heart, but God, Pastor would like to share 3 points.
இந்த முதலாவது தலைப்பிலே நான் 2 காரியங்களை உங்களுக்கு மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். அதாவது நன்றி அற்ற இருதயத்தின் ஆபத்துகள். அதிலே 2 ஆபத்துகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகின்றேன். So the dangers of an ungrateful heart, point 1 and 2. இன்றைக்கு நன்றி உணர்வு என்றால் என்ன? What is to be grateful? இன்னைக்கு நாங்கள் நன்றி உணர்வு என்று சொல்லுகிறோம். நமக்குள்ளாக அந்த நன்றி உணர்வு வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அந்த நன்றி உணர்வு என்றால் என்ன? What is a gratefulness? நமது ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளை வழங்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனை முழுமையாக சார்ந்து இருக்கிறோம் என்ற உண்மையை விருப்பத்துடன் அங்கீகரிப்பது. It is to honor the calling or it is to honor the calling that God has for you. மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், நன்றி உணர்வு என்றால் என்ன? What is gratefulness? ஏன் நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லுகின்றேன். I'm talking about why we need to be grateful. நமது ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளை வழங்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனை முழுமையாக சார்ந்து இருக்கிறோம் என்ற உண்மையை விருப்பத்துடன் அங்கீகரிப்பது. It is to honor the fact that God is the only ultimate almighty God that gives you the worldly and the spiritual blessings. இப்படியாக நாங்கள் சொல்வோமானால், நான் ஆண்டவரை உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று நாங்கள் அவரையோடு இருக்கிறோம் என்று நாங்கள் அதை அங்கீகரிக்கின்றோம். It is to completely surrender and honor the fact that you are surrendering to Him because He is the one that provides everything for you. இதுதான் நன்றி உள்ள ஒரு உணர்வு. This is gratefulness. அவரையே நாங்கள் சார்ந்திருக்கின்றோம். It is to completely surrender to அவர்தான் Him எங்களை சிருஷ்டித்தார். because He has created அவர்தான் us. எங்களை தாயின் கருவிலே இருந்து தோன்றும் முன்னமே பேர் சொல்லி அழைத்து வேறு பிரித்திருக்கின்றார். Because He has called us from the mother's womb and separated us. அவரையே நாங்கள் நன்றி உள்ள உணர்வோடு அவரையே சார்ந்து இருப்பதுதான் அந்த நன்றி உள்ள உணர்வு. And to honor Him is what is gratefulness. அப்ப எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரையே சார்ந்து இருக்க So வேண்டும். in all things to rely on Him. நன்றி அற்ற இருதயத்தினாலே ஏற்படும் 2 ஆபத்துகள். The dangers of an ungrateful heart. இன்றைக்கு நன்றியற்ற ஆவி ஒரு அவிசுவாசியின் அடையாளமாய் இருக்கிறது. An ungrateful heart is the foundation of someone who's an நானும் unbeliever. நீங்களும் அவிசுவாசிகள் அல்ல. We are not unbelievers. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். We have been cleansed by His blood. யார் நன்றியற்ற இருதயத்தோடு இருப்பார்கள்? Who has an ungrateful heart? அறியாதவர்கள், People who don't know God. தேவனுக்கு தூரமானவர்கள், Those far from God. உலகத்திலே இருக்கிறவர்கள், Those who are in the world. அவர்கள்தான் நன்றியற்ற இருதயமாய் காணப்படுவார்கள். And they remain with an ungrateful heart. அவர்களை எப்படியாக அழைப்போம்? And how do we call them? அவிசுவாசிகள் என்று நாங்கள் அழைப்போம். We call them unbelievers. பாருங்கள், என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். Romans chapter 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. For although they knew God, they neither glorified Him as God nor gave thanks to Him, but their thinking became futile and their foolish hearts were darkened. இவர்கள்தான் நன்றியற்ற இருதயம் உள்ளவர்கள். These are the people with ungrateful hearts. இவர்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும். And those are the kind of people who have danger. நானும் நீங்களும் அப்படி அல்ல. We are not in that category. அவர்கள் தேவனை அறிந்தும், Even though they knew God. இன்றைக்கு நாங்களும் தேவனை அறிந்திருக்கின்றோம். We know God. சிறு வயதிலே இருந்து அறிந்திருக்கின்றோம். From a small age we've known God. பகுதியிலே நீங்கள் அறிந்திருக்கலாம். In a middle age you've known God. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், Even though they knew God, they did not glorify Him. இன்றைக்கு தேவன் என்று நாங்கள் மகிமைப்படுத்தாமல் இருக்கின்றோமா? Are we not glorifying Him as God? நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Let us think. ஸ்தோத்திரியாமலும் இருந்து, Nor did they give thanks. இன்றைக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்கின்றோமா? Are we people who are lacking to give thanks? தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். In their thinking became futile. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. And their foolish hearts were darkened. இன்றைக்கு பாருங்கள், ஒருவர் நாங்கள் அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தும் அவர்கள் ஒரு தீமையை செய்கிற பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? பாருங்க, அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தேன், தேக்கி அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களை நாங்கள் உதாசீனம் பண்ணி தள்ளி விடுவோம்.
Imagine a person that you have helped so much, but they have been ungrateful to you and spoken nothing of that thankfulness. ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. We are not able to accept that fact that they are ungrateful. கஷ்டமாக இருக்கிறது. And we feel weakened in our spirit. கிறிஸ்தவ வாழ்க்கை சில நேரங்களிலே கஷ்டம்தான். Christian life is sometimes difficult. நம்மை நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டியது. We need to rectify ourselves. ஏனென்றால் கர்த்தர் நம்மை கட்டி வருகின்றார். Why? Because God is building us. அப்ப கட்டுவதற்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் விட்டுவிட வேண்டும். And there needs to be certain things that you need to disregard from your life. நானும் என்னுடைய காரியங்களில் இனிமினுமா எதை நான் விட்டுவிட வேண்டுமோ அதை நான் விட்டுவிட வேண்டும். And even in my life still I am examining and rectifying. அப்ப அவரை அறிந்திருக்கிறோம். We know God. அவரை அறிந்து பாடுகிறோம். And we sing about him. அவரை அறிந்து நாங்கள் இசைக்கருவிகளை மீட்கின்றோம். We play the instruments because we know him. அவரை அறிந்து ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். We are doing the ministries. ஆனால் அவரை மகிமைப்படுத்தாது இருந்தால் எப்படியாக எங்களுக்கு இன்றைக்கு பாருங்கள், ஒருவர் உங்களுக்கு நன்மை செய்துவிட்டு அவர்கள் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லாவிட்டால் எவ்வளவு கோபம் வருது. When you do something good to someone and they don't give you a thank you back, how much anger you இந்த have. காரியத்தை கொடுத்தேனே, ஆனால் அவர்கள் நன்றி உள்ளவர்களா இல்லை, நன்றியற்றவர்களா இருக்கிறார்கள். I've given this person something but they're so ungrateful they've not even said a thank you. இதிலும் பார்க்க இன்னொருவருக்கு செய்துட்டு போயிருக்கலாம் என்று நாங்கள் சொல்லுவோம். And we'll think, well, I could have done it to somebody else. ஆனால் தேவன் பாருங்கள், தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதிருந்தால் எவ்வளவு அவருக்கு துக்கமாக இருக்கும். Think about from God's situation, even though people know God, they didn't glorify him. எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். We receive all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். Receive all the blessings. பெற்றுக்கொண்ட நாங்கள் அவரை மகிமைப்படுத்தாது சும்மா இருந்தால் எப்படியாக இருக்கும்? But we who have received everything from him, if we don't even say a thank you, தேவனுடைய ஆராதனைக்கு வருகிற பொழுது நாங்கள் கைகட்டி கொண்டு இருந்து நாங்கள் துதிக்காது இருந்தால் எவ்வளவு கர்த்தர் மன வேதனைப்படுவார். what about in the time of worship when we don't do anything, we don't praise and we don't worship? கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தரை ஆராதித்து துதித்து அவரோடு நாங்கள் மகிழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In God's presence you need to be thankful, give your praise and shouts of glory to him. ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ்ல எல்லாம் போனீர்கள் அங்கே ஆடல் பாடலாம். When we would look at especially the African churches, the way they sing and praise, நமக்கு எப்படி நம்முடைய கலாச்சாரம் எப்படி அதன்படி நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம். but differently according to our culture we can also praise and worship நடனத்தோடும் தம்புரோடும் வீணையோடும் அவர்களை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். with shouts of joy and tambourine and singing. We can still praise தாவீது God. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி பகருகிறார். Why did God testify that David was a man after my own heart? எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். Because he will continuously praise God. எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். He will continuously praise God. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொன்னார். Therefore God testified concerning him, he is a man after my own heart. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of நம்முடைய Christ, வாழ்க்கையிலும் நாங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். in our life, in the same way, through all situations, let us give glory and thanks to God. கர்த்தரின் மேலே முழு அன்பை நாங்கள் கொடுப்போம். Let us give our complete love to God. தேவன் நம்மை படிப்படியாக கட்டி வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். And then step by step you can see God building you. அப்ப இது ஒரு மிகவும் ஆபத்தான காரியம். This is one of the dangers. தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் அடைந்தது. Their thinking became futile and their foolish hearts were darkened. சில நேரத்திலே சத்துருவானவன் இப்படியாக பக்க வழியாய் வந்து நம்முடைய இருதயத்தை இருளடைய செய்து விடுவான். This is how the Satan enters through the back door and he will harden our hearts. நம்முடைய சிந்தனைகளிலே வீணான காரியங்களை விதைத்து விடுவான். And he will bring futile thinking to you. அப்பொழுது நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சித்தத்தை செய்யாதபடி நாங்கள் விலகி போய் விடுவோம். And to drive you away from doing the will of God. அப்ப நாங்கள் எப்பொழுதும் அவர்களை நோக்கி பார்க்க வேண்டும். So we need to continuously think and do. ஆகவே நாங்கள் அவிசுவாசியைப் போல நன்றியற்ற ஒரு இருதயம் உள்ளவராய் இருக்கக்கூடாது. We should not have the same thinking as an unbeliever. பூமியிலே இன்றைக்கு நாங்கள் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். Even though you've received all the earthly blessings, we need to understand the person who has given us the blessings. ஆனால் அவிசுவாசிகள் இன்றைக்கு நன்றி செலுத்தாது இருக்கின்றார்கள். But the unbelievers, they will continue to be unthankful. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், திருப்பிக் கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம்
5வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். Gospel of Matthew chapter 5 verse 45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். That you may be the children of your Father in heaven, he causes his sun to rise on the evil and the good and sends rain on the righteous and the unrighteous. இப்படி செய்வதனால் என்றது சொல்லப்படுகிற பொழுது நாங்கள் மேலே உள்ள வசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். And when it says when you do like this, we need to look at the தேவனுடைய verse. பிள்ளை, A child of God, பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசு நமக்கு சொல்லுகிறார், God is telling us, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், love your neighbor, உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். I tell you, love your enemies and pray for those who persecute you. இப்படி செய்வதனால் என்னவாம், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். That you may be children of your Father in heaven. இன்றைக்கு இப்படி செய்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய புத்திரராய், அவருடைய புத்திரராய், பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். And when you do these things, you shall remain the children of your Father in heaven. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எல்லார் மேலும் அவர் மழையை பொழிய பண்ணுகிறார். God is a God who sends rain on everybody. அவர் நினைக்கல, ஓகே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் மழையை கொடுப்போம், மற்றவர்கள் எல்லாம் உலகத்தார், அவர்களுக்கு மழை தேவையில்லை, அவர்கள் அப்படியே விட்டு விடுவோம் என்று அவர் நினைக்கிறாரா? God is not a God who just sends the rain down on the believers. அவர் எல்லாருக்குமே அவர் மழையை கொடுக்கிறார், வெயிலை கொடுக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். He sends the rain, the sun and the blessing equally amongst everybody. நீதி உள்ளவர்கள் மேல் அநீதி உள்ளவர்கள் மேல் எல்லாருக்கும் அவர் இரக்கம் காண்பிக்கின்றார். Both the righteous and the unrighteous he will show his mercy. நாங்கள் அநீதி உள்ளவர்களுக்கு இரக்கம் காண்பிப்போமா? But are we able to show the same mercy unto the unrighteous? கஷ்டம். It's difficult. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய இருதயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். In our Christian walk we need to continue to change அருமையான our தேவ heart. பிள்ளையே, My dear child of இந்த God, காலை வேளையிலும் தேவன் நம்மை கட்ட விரும்புகின்றார். God wants to build you up this இரண்டாவது morning. ஆபத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். And the second danger, வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படியாததன் வெளியரங்கமான உணர்வு. அதாவது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய விருப்பம், இன்னைக்கு தேவன் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார், அதற்கு கீழ்ப்படியாததன் நிமித்தமாக அங்கே என்ன செய்கிறார்கள், நன்றியற்ற ஒரு அவிசுவாச ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. when clearly God shows you what his desire is and you choose not to obey it, that is another danger. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசித்து நாங்கள் நிறைவு செய்வோம். 1 Thessalonians chapter 5 verse 18. Give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In all circumstances give thanks. எல்லா காரியங்களிலும் நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In all things we need to give thanks. இன்றைக்கு என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்காது இருந்து விடக்கூடாது. எப்பொழுதும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Whatever the circumstance may be, we need to continue to give thanks. இன்றைக்கு அவிசுவாசி தான் ஸ்தோத்திரிக்க மாட்டான். The unbeliever will not give ஆனால் thanks. நானும் நீங்களும் கர்த்தரை அறிந்தவர்கள், நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You and I who know God, we need to give thanks. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். That is the heart we need. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு இன்றைக்கு அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In all circumstances. ஆகவே இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of இந்த God, காலை வேளையிலும் நாங்கள் நன்றியற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. let us not be ungrateful people. இன்றைக்கு ஒரு அவிசுவாசியை போல நாங்கள் இருக்கக்கூடாது. We should not be like an unbeliever. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை அறிந்த நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும்
நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். In all circumstances, we need to be people who give thanks to God. அப்பொழுது தேவன் நம்மை கட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Then we'll see God building us. தேவன் நம்மை வழிநடத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Then we'll see God's leading. ஆகவே இந்த கால வேளையிலும் ஒரு விசை நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we all look up to God this moment? இன்றைக்கு எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம் என்பதை நம்மளையே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Let us search and examine our hearts. What kind of people are we? எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்படுகின்றேன். In all circumstances, am I being seen as a grateful person? அல்லது போனால் முறுமுறுக்கிறவனாய் காணப்படுகிறேன்? Or am I murmuring? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளை இந்த மதிய வேளையிலும் ஒரு விசை நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Lord, this morning, shall we all as children of God look up to Him and surrender ourselves? நீ கட்டப்படுவாய், நான் கட்டுவிப்பேன் என்று சொன்ன தேவன். For God has said, I will build you up. அப்ப இன்றைக்கு நாங்கள் கர்த்தரில் அன்பு செலுத்துகிறோம். எங்களுடைய அடித்தளம் உறுதியாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? What kind of heart do we have even if our foundation is strong? ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine ourselves கர்த்தரை நோக்கி பார்ப்போம். and look up to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலை வேளையிலும் அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். Shall we just Thank you, turn Lord our Jesus. focus to God? நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாவருமாக எழுந்து நிற்போமா? Shall we all stand to our Thank you, feet? Lord. ஒரு விஷயம் இந்த நாளிலே அர்ப்பணிப்போமா எங்களை? Just Oh, thank surrender you, Lord ourselves to His Jesus. presence. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா? Thank you, எந்த Jesus. சூழ்நிலையிலும் நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லுவோமா? Father, in all எல்லாருமாய் circumstances, I வாய்களை will give திறந்து thanks to you, Jesus. அப்படியாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள். ஹalleluya, Father, we ஸ்தோத்திரம். give Thank you, praise Lord to you, Jesus. Jesus. அருகில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். உமக்கு நன்றி ஓ, என்று இந்த நாளிலும் சொல்லுகிறோம். நீங்களும் ஆண்டவரும் இடைப்படுகிற நேரம். This is a time between you நீங்களும் and ஆண்டவரும் God. நீங்களும் பேசுகிற நேரம். உமக்கு ஓ, நன்றி thank என்று you, Lord. சொல்லுகிறோம், உங்களுடைய ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு Lord, we நீங்கள் thank you, ஒவ்வொருவரும் தான் Holy நீங்கள் Spirit. பொறுப்பு. For we are accountable for our நீங்கள் spiritual உங்களுடைய life. கணவனை குறை சொல்ல முடியாது. You cannot give fault on நீங்கள் your உங்களுடைய husband. மனைவியை குறை சொல்ல You முடியாது. cannot fault your wife. நீங்கள் உங்களுடைய சபையை குறை சொல்ல முடியாது. You cannot fault your church. உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தான் நீங்கள் உத்தரவாதமாய் இருக்கிறீர்கள். But we are accountable for our spiritual இன்றைக்கு life. அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? And shall we ask God for that grateful எல்லாருமாய் heart? நாங்கள் வாய்களை திறந்து ஒரு Thank விஷயம் you, Holy ஆண்டவரே, Spirit. இன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள இருதயம் Yes, Father. எனக்குள்ளாய் வேண்டும் ஆண்டவரே. Yes, ஆண்டவரே, அப்பா, நீர் நானும் தாவீதை Lord, போல we ask நானும் that you சாட்சி நீர் testify பயிர ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் and என்று every சொல்லி one இந்த of us. நாளிலும் எங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டு That we ஜெபிப்போமா? are after your own heart, ஹalleluya, Father. ஸ்தோத்திரம் Thank you, ஆண்டவரே. Jesus. ஒவ்வொருவரும் Thank you, Holy Spirit. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு உமக்கு பேசிக் நன்றி, கொண்டிருக்கிறார். ராஜா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு நன்றி, கொண்டிருக்கிறார். ராஜா. இந்த மதிய வேளையிலும் உங்களுடைய நன்றி, இருதயங்களை ராஜா. கடினப்படுத்தாதீர்கள். உங்களுடைய Do not இருதயங்களை harden your திறந்து hearts விடுங்கள். today. Yes, ஓ, Father, we தேவன் open இடைப்பட up our விரும்புகின்றார். hearts ஓ, தேவன் உங்களுடைய மத்தியிலே Give us உலாவ the grace to விரும்புகின்றார். remain ஓ, thankful in தேவன் your உங்களுடைய presence, குடும்பத்திலே Master. வாசம் பண்ண For all the விரும்புகிறார். blessings, ஓ, for all கடின the இருதயத்தை mercy. விட்டு விடுங்கள். ஓ, உமக்கு இந்த நன்றி நாளிலும் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறோம், நன்றியுள்ள இருதயம் நீ செய்த ஆண்டவரே இந்த நாளிலே அளவில்லாத காணப்படும்படியாக நன்மைகளுக்காக, நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ தந்த ஆண்டவரே. ஈவுகளுக்காக நன்றி என்று ஹalleluya, சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம், அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, Thank you, ராஜா. Lord Jesus. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்து இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, நன்றி சொல்லாமலே நாங்கள் இருக்க முடியாது. I cannot not give thanks to you, Father. அப்பாவை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே, Shall we say to our Father, என்னுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும்
whatever happens in my life, நான் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். I will continue to give my thanks. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய செயலின் மூலமாய் நான் அதை வெளிப்படுத்துவேன். And through my deeds I will reveal. என்னுடைய செயலின் மூலமாய் நான் அதை வெளிப்படுத்துவேன். Through my conduct I shall அப்படிப்பட்ட reveal. நன்றியுள்ள ஒரு இருதயத்தை எனக்குள்ளாய் தாரும் Give ஆண்டவரே. me that grateful heart. உம்முடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. In your presence I humble எந்த myself. சூழ்நிலையானாலும் நான் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் In all ஆண்டவரே. circumstances I continue to give Thank the thanks. Lord. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதே, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரே, உம்மை நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. பாடுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீர் ஐயா. ஆமென். சொல்லுங்கள். மீண்டும் அவர் ஜீவனை கொடுத்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீர் ஐயா. வாழ வைத்தீர் ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பரலோக பிதாவே, Heavenly Father, இந்த மதிய வேளையிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். this afternoon once again we surrender at your feet. ஒரு குடும்பமாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் As a ஆண்டவரே. family we come before you. நன்றியற்ற ஒரு ஆவியை நாங்கள் கொள்ளாதபடி Let us not have a spirit of ungratefulness. நன்றியுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி We thank you for giving us that thankful heart. தொடர்ந்தும் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட எங்களை கிருபை தாருங்க. And give us the grace to continue to uphold எத்தனை that thankful நன்மைகள், heart. எத்தனை ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்கு For கொடுத்திருக்கிறீர்கள். how many blessings you've given to us. நாங்கள் முறுமுறுக்காதபடி எல்லா சூழ்நிலைகளிலும்
உங்களுக்கு நன்றி செலுத்த மாத்திரமே எங்களுக்கு நீர் தொடர்ந்தும் கற்றுத் தரும்படியாய் Let us ஜெபிக்கிறோம். not murmur, but teach us to give thanks in all circumstances. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை கட்ட விரும்புகிறீர். For you are a God who wants to build your இவர்கள் children. கட்டுவதை நீர் பார்க்க விரும்புகிறீர். For you want to see that, உம்முடைய Father. பாதையிலே உம்முடைய ஊழியங்களிலே இவர்கள் கட்டப்படுவதை நீர் காண விரும்புகிறீர். To see them built in the ministry. தாவீது எப்படியாக உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டானோ, How David was a man after your own heart. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Give us the grace and teach us to be people after your own heart, நாம் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் சாட்சி பகிர வேண்டும். so that you are able to testify for each one of us. இவள் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை என்று சாட்சி கொள்ள வேண்டும். To testify that he and she is my child. அப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும் ஆண்டவரே. We ask that you change our என்னை hearts. அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. We surrender ourselves. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஒப்புக்கொடுக்கிறேன் Our ஆண்டவரே. heart, soul and body we completely give to you. உம்முடைய சமூகத்திலே வருகிற பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க கிருபை தாருங்க. Give us the grace to completely be thankful in all circumstances. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் பொருட்படுத்தாதபடி உம்மையே நோக்கி பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க கிருபை தாருங்க ராஜா. Let us not take account of what our neighbors and our people around us say, but continue to give thanks to you alone. இன்றைக்கு அநேக நேரங்களிலே மாமிச சத்தத்தை கேட்டு நாங்கள் மனசோர்வடைகிறோம். Many times we are dismayed and sorrowed because of the fleshly அருமையான thoughts. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை நீ கேள். But may you listen to the voice of God alone. ஆவியானவருடைய சத்தத்தை கேள். The voice of the Holy Spirit. ஆவியானவர் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேள். Listen to what the Holy Spirit says about இன்றைக்கு you. மனிதர் சொல்லுகிறதை கேட்டு நீ சோர்ந்து போகிறாய். Do not be dismayed at what people are saying about மனிதர் you. சொல்லுகிறதை கேட்டு ஊழியத்திலே உனக்கு இடறுகள் ஏற்படுகிறது. You are backsliding and wavering in your ministry because of what people say மனிதர்கள் about சொல்லுகிற you. காரியங்களை கேள்விப்பட்டு நீ பின்மாற்றமாய் போகிறாய். And you are backsliding because of what people say about you. இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதன்படி நீ முன்னேற பார். But listen to what the voice of the Holy Spirit says and move அப்பொழுது forward. தேவன் உன்னை கட்டுவார். And then God is நீ able to build you. கட்டப்படுவாய். You shall be built. அப்படி உள்ள ஒரு நன்றியுள்ள இருதயத்தை இந்த நாளிலே ஒப்புக்கொடு. And give that grateful heart as a surrender. எத்தனை நன்மைகளை செய்த அந்த தேவனுக்கு இந்த நாளிலே உன்னை பூரணமாய் ஒப்புக்கொடு. And just completely surrender yourself to the God who has poured out the blessings in அவருடைய your life. சத்தத்தை மாத்திரம் கேள். And listen to His voice. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we thank you for you've spoken your word. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். We ask and pray that you bless each and every நீரே single one. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தட்டும். May your hand be upon us and lead us in the coming week. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே அப்பா பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். And may this word bear fruit in people's தியானிக்க lives. கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். Give us the grace to meditate upon it. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய விடுமுறை வாரம் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். May God bless the children's half term. பரீட்சைகளை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளோடு தேவ கரம் கூட இருக்கட்டும். And may your hand be upon those who are preparing for the exams. இன்றைய நாளிலும் சிற்றுண்டிகளை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். God, we ask that you pray the hands who are giving the refreshments எல்லா today. கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். We give you all the glory and the honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we pray and ask. Amen. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வரை மட்டும் நாம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். யாவருமாக இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலமையோருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென். God bless you. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated.